வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, தொடர்ந்து நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயங்களில் இந்த முருகனாகிய நான் எப்பொழுதும் உனக்கு உதவியாக இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உதவியை செய்யாமல் உன்னை நான் தனிமையில் விட்டுவிட மாட்டேன். தொடர்ந்து நீ என்னென்னலாம் கேட்டு உன்னோட வாழ்க்கையில் நீ என்னிடம் நிற்கிறாயோ, இதுதான் எனக்கு வேணும், இந்த விஷயத்தை எனக்கு நீ செஞ்சு தரணும், இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு எந்த விஷயத்திற்கெல்லாம் நீ தொடர்ந்து என்னிடம் வந்து நிற்கிறாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து பல நேரத்தில் நீ தவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும், நீ என்னென்ன விஷயமெல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறாயோ, எந்தெந்த விஷயமெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறாயோ அந்த அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. முருகனுக்கு தெரியாதா எந்த நபர் மனதால் தூய்மையானவன், எந்த நபர் வாழ்க்கையில் கள்ள கபடமாக இருக்கிறான் என்பது? உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்கள் மற்றவனுக்கு நல்லது செய்யும் முருகனையே நினைத்து வணங்கி கொண்டு இருக்கும் இந்த அப்பாவியான எனக்கு முருகன் எதுவுமே செய்யவில்லையே என்று நீ நினைக்கும் விஷயம் எனக்கு என்ன தெரியாமலா இருக்கிறது? நன்றாக உற்றுப்பார். எல்லா விஷயத்தையும் என்னிடம் நீ கேட்கிறாய் அல்லவா? நம்பிக்கையோடு, அதே நம்பிக்கையோடு என்னை நம்பி நம்பி எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள், இந்த விஷயத்தில் இது நடக்க வேண்டும், அந்த விஷயத்தில் அது நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? நீ கேட்கும் அத்தனையும் நான் தருவேன் என்ற நம்பிக்கையில் நீ என்னிடம் மன்றாடி நிற்கிறாய் அல்லவா? நீ கேட்கும் விஷயங்கள் அனைத்து உனக்கு கண்டிப்பாக இனிமேல் எந்த தாமதமும் இல்லாமல், எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாமல் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். அலட்சியம் யார் ஒருவன் உன்னிடம் காட்டுகிறானோ அவன் எப்பேற்பட்ட ஆளாக கூட இருக்கலாம். ஒருவன் உன்னிடம் அலட்சியத்தை காட்டுகிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் காலில் போய் விழுந்து நீ மன்றாட வேண்டும். என்னை மதியுங்கள், என்னிடம் பேசுங்கள் என்று மன்றாடி அவனிடம் நிற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உன்னை படைத்தது நான். உனக்கு தேவையானதை செய்ய வேண்டும், உனக்காக என்னென்ன விஷயங்கள் நடத்த வேண்டும் என்று முடிவோடு இருப்பது நான். இதில் உனக்கு எந்த ஒரு சின்ன குழப்பமும் வேண்டாம். இங்கு மனிதனாக இருப்பவன் நான் படைத்தவன் மட்டுமே. இந்த உலகத்தில் மனிதனாக யார் இருக்கிறார்களோ நன்றாக தெரிந்து கொள். அவர்கள் அத்தனை பேரும் நான் படைக்கப்பட்டவர்கள்தான். புரிகிறதா? அதனால் யார் காலிலும் போய் விழ வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. யாரும் எப்பொழுதும் நமக்காக உதவி செய்வார்கள் என்று நீ எதிர்பார்த்து நல்ல நல்ல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், என்னைக்கும் உன் வாழ்க்கையில் திருப்தியான விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்கும். யாரையும் எப்பொழுதும் எனக்காக இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள் என்று போய் நிற்காதே. அப்படி நீ நின்றாயானால் என்னை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். புரிந்து கொள். அளவுக்கு மீறி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அளவுக்கு மீறிய கஷ்டத்தை அனைத்தையும் அனுபவித்து விட்டாய். இதற்கு மேல் எதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம்? கஷ்டம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் வேண்டாமே. இன்பத்தோடு வாழ்வதற்காக நீ என்னென்னலாம் செய்ய வேண்டும், இந்த விஷயம் செய்யணும், இதற்கான யோசனை என்கிட்ட இருக்குது, அதுக்கான யோசனை இருக்குது, இதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அது செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு எந்த யோசனையெல்லாம் உன்னுடைய மனதுக்குள் நீ வைத்திருக்கிறாயோ அத்தனை விதமான விஷயங்களும் உனக்கு நடக்கட்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டேன் ஆனால் என்னுடைய முருகன் எனக்கு தரலை அப்படின்னு நீ சொல்லவே முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அத்தனையும் சீரும் சிறப்புமா அழகா வாழ வச்சு உன்னை அழகு பார்க்க போகிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சில விஷயம் உனக்கு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா அதை என்ன ஏது அப்படின்னு என்கிட்ட ஒரே ஒரு முரசு. உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் உனக்கு பிடிக்கலையோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ அதை உனக்கு நிச்சயமாகவே தருவேன். மற்றவங்கெல்லாம் உன்னை ஒதுக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் இளக்காரமாக பார்க்குறாங்க,
அப்படிங்கிறதுனால நீ எந்த இடத்துலையும் எந்த ஒரு பொழுதும் நீ எப்பொழுதும் யாருக்கும் குறைஞ்சி போகிற பிள்ளை கிடையாது. எப்பயும் எல்லாருக்கும் நீ உயர்ந்து நிற்கிற பிள்ளையாக தான் நீ வருவியே தவிர, நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் எதையும் நீ இழந்து நிற்க போகிற பிள்ளை அப்படிங்கிறது கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கான பாக்கியமும் உங்களுக்கான அத்தனை விஷயமும் கிடைக்கும். இந்த முருகனிடமிருந்து அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் நம்ப நம்ப உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வசதியையும் வாய்ப்பையும் நீங்கள் அடைவீங்களே தவிர, இந்த முருகனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் கெட்டு போயிட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, வாழ்க்கையில் இந்த முருகன் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்னு உங்களால் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. ஏற்கனவே பலவிதமான பாரத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இனிமே வரும் அத்தனை விஷயம், அதாவது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், எல்லா விஷயத்துலேருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் உன்னை நிச்சயமாக தப்பாக நடக்குது அப்படின்னா அதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வரதான் செய்வேன். உன்னை எக்காலமும் கவலையோடு வச்சு அதை பார்த்து ரசித்து உன்னை என்றைக்கும் கண்ணீரோட இருக்க விட மாட்டேன். பல பேருக்கு மத்தியில் உன்னை வாழ வச்சு உயர்த்துவேனே தவிர, உன்னை கீழே போக வச்சு ஒரு நாளும் உன்னை தவிக்க விடவே மாட்டேன். உனக்கு அதிகமான கண் திருஷ்டியும் அதிகமான கோபமும் இருக்குது. முதல்ல கோபத்தை குறை. கண் திருஷ்டியை நான் எடுக்கிற வழியை பார்க்குறேன். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கண் திருஷ்டியால் தான் பல தவறுகள் நடக்க இருந்துச்சு. ஆனால் அத்தனை விஷயத்தையும் உனக்கே தெரியாமல் நான் தடுத்தேன். உனக்கே தெரியாமல் உன்னை பல விஷயத்துலேருந்து காப்பாற்றினேன். எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக மலரும். உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக நடக்கும். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ இழந்திருக்க அப்படின்னா, எப்பயுமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழப்ப அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சீக்கிரமாக சுபம் அப்படிங்கிற ஒன்று உன் வாழ்க்கையில் வந்து கை கூடுவதை யாராலும் எப்போதும் தடுக்க முடியாது. முருகன் கொடுப்பதை யாராலையாவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. இன்பத்தோடு இருங்க, பல மாற்றத்தோடு இருங்க, பல சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். அதுக்காக காத்திருங்க. ஒரு நாளும் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பொறுமையாக உன்னுடைய நம்பிக்கையை எப்பயுமே என் மேலே நீ வச்சு, எப்பயுமே நான் செய்வேன், முருகர் செய்வார், முருகர் செய்வார்னு காத்துக்கொண்டே இருந்தல்ல, அதுக்கான நிச்சயமான பலன்கள், நிச்சயமான சந்தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து கூடி உன்னை பெரிய அளவுக்கு, வாழ்க்கையில் எப்படி உன்னை பெரிய அளவுக்கு உயர்த்தி சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே உன்னை அழைச்சிட்டு போய் நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நன்மைக்கு. நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் எப்பயும் உங்கள் வாழ்க்கையில் விட்டுறாதீங்க. இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்களா? அதே நம்பிக்கையோட முயற்சிகளை செய்யுங்க. முருகன் மேலே நம்பிக்கையை போட்டு முயற்சியை செய்யுங்க. உங்கள் அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த முருகன் நான். ஓம் முருகா.